Hi friends, welcome to Chennai food. Maggie பிடிக்காத குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க. அந்த மேகியை வச்சு ரொம்பவே கிறிஸ்பியான மேகி வெஜ் கட்லெட் ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மேகி வெஜ் கட்லெட் செய்யறதுக்காக நான் ஒரு மேகி பீஸ் எடுத்துர்க்கேங்க. இது மாதிரி சிங்கிள் பீஸ் எடுத்துக்கோங்க. இதை நம்ம நல்லா பொடிச்சு விட்டுக்கலாம். நல்லா சின்ன சின்ன பீசஸா இந்த மாதிரி பொடிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா வரா மாதிரி தனித்தனியா வரா மாதிரி பொடிச்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு கையில பொடிக்கிறது கஷ்டமா இருந்தா மேகி பாக்கெட்டை வச்சிட்டு பூரி கட்டையை வச்சு தட்டி விட்டீங்கன்னா கூட இந்த மாதிரி கிடைச்சிரும். இதை நாம ட்ரையா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். pan நல்லா சூடாயிடுச்சுங்க. நம்ம உடைச்சு வச்ச மேகி இதல சேர்த்துக்கலாம். நம்ம ட்ரையா தான் ஃப்ரை பண்ண போறோம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலர் மாறணும். லைட்டா அந்த கோல்டன் கலர் மாறணும். அந்த அளவுக்கு நீங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மேகி இப்போ லைட் கோல்டன் கலர்ல நல்லா ஃப்ரை ஆயிருக்குங்க. இப்போ நம்ம ஆனியன் சேர்த்து விட்டுக்கலாம். நான் பெரிய வெங்காயத்துல பாதி வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதை இதல சேர்த்துக்கறேன். ஒரு சின்ன கேரட் அதையும் பொடியா நறுக்கிருக்கேன். அதையும் சேர்த்துக்கறேன். பாதி குடைமிளகாய் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துறேன். ஒரு குட்டி தக்காளி பொடிசா நறுக்கிருக்கேன். அதையும் சேர்த்துறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்ல வச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துர்க்கேன். அதை சேர்த்துக்கிறேன். 2 காஞ்ச மிளகாயை நீங்க மிக்ஸில போட்டு அரைச்சீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கிடைச்சிரும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, காரத்துக்காக 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் சேர்த்துக்கிறேன். கடைசியா மேகி மசாலா ஒரு பாக்கெட் அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்கல, ட்ரையா தான் எல்லாத்தையுமே நம்ம வதக்கிட்டு இருக்கோம். மசாலா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் 300 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்க வேக வச்சு கிரேட்டர்ல துருவி எடுத்து வச்சிருக்கேன். துருவிட்டா நமக்கு கட்டிகள்லாம் இல்லாம சாஃப்ட்டா இருக்கும். உங்களுக்கு துருவுறது பிடிக்கலனா நீங்க மேஷ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கை நான் இதல சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவி விட்டுறலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க. கொத்தமல்லியும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம பேனை கீழே இறக்கிக்கலாம். கை பொறுக்கிற சூடு வரணும். நல்லா கை பொறுக்கிற சூடு வந்துருச்சுங்க. நான் பவுலுக்கு மாற்றி விட்டுட்டேன். இதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம். சின்னதாக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவை மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த பவுல். நான் 5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. இதை அப்படியே நம்ம ஓரமாக இப்படி வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு மேகி பீஸை நான் பொடிச்சு வச்சுருக்கேன். கையில் தான் நான் பொடிச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி கைகளாலே பொடிச்சு எடுத்துக்கோங்க. இதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த மிக்ஸை எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கையில் எண்ணெய் தொட்டுக்கலாம். ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இதிலிருந்து சின்னதாக ஒரு பால் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு கை வச்சு நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுங்க. இந்த ஓரங்களை இந்த மாதிரி சரி செஞ்சுக்கோங்க. நல்லா மெலிசாக வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் அழுத்தம் கொடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. கட்லெட் கொஞ்சம் தடிமனாக தான் இருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் இதில் நாம் சேர்த்துக்கலாம். அதில் போட்டு பரட்டிட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு நாம் ரெடி பண்ணியிருக்கிற இந்த மேகி மிக்ஸில் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. பரட்டிட்டு இந்த மாதிரி அப்படி ஷேக் பண்ணி விட்டுடுங்க. எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது எல்லாமே வெளியே வந்துடும். இதே மாதிரி எல்லா பீஸையும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கட்லெட் பீசஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. எண்ணெயும் இப்போ நல்லா சூடாக இருக்குது. சூடான உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பீஸாக எண்ணெயில் சேர்த்துக்கலாம்.
ஒரு பக்கம் வேகட்டும், வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விடலாம். ஒரு பக்கம் கோல்டன் கலர் வந்த உடனே நான் திருப்பி விட்டுட்டேங்க. இப்போ 2 பக்கமும் நல்ல கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நான் எண்ணெய் வடிகிறதுக்காக இந்த கரண்டியில் மாற்றி விட்டுக்கிறேன். நல்ல எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான மேகி வெஜ் கட்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வெஜிடபிள்ஸ் மேகியை வச்சு செஞ்சுருக்கோம். மேகியை வச்சு செஞ்சதுனால வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா மேகி பிடிக்காத குட்டீஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஒன்று கூட தட்டில் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. ஏன்னா வெஜிடபிள்ஸ் பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்பொழுது அவங்களுக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், விரும்பியும் சாப்பிடுவாங்க. மேலே பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. ரொம்பவே புதுமையான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப புதுமையான மேகி வெஜ் கட்லெட் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.